Hi all, welcome to Vishain Academy. This is Jemima. So உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோல SSCல CGL அதாவது Combined Graduate Level Examination ஓட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது ரிலேட்டடான டீடைல்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா June 9 உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு July 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 4. அண்ட் ஆன்லைனில் பேமெண்ட், அதாவது ஒரு வேளை பேமெண்ட் வந்து பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. July 5ஓட உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பீரியடுக்கு ஒரு டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போனா 9லேருந்து 11க்குள்ளே அந்த 3 நாளில் நீங்கள் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு 2 லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும். Tier 1 அதுதான் வந்துட்டு 13 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட்குள்ளே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவாக. Tier 2 வந்து December 2025, அதாவது டிசம்பர் மந்த் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டேட்டா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி SSC, RRB, பேங்க், TNPSC, டெட், போலீஸ்க்குலாம் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கோச்சிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விஷயன் அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து அகாடமியில் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு விஷயன் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, அவங்க உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த CGLோட மற்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து வேகன்சி. ஸோ பே லெவல் 7லேருந்து உங்களுக்கு இது வந்து சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்ட்டு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்தாவது ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்டை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 14,582 வேகன்சிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேகன்சிஸில் அப்டேட் கூட வந்துட்டு உங்களுக்கு பண்ணலாம். ஸோ வேகன்சிஸ் ஆல்மோஸ்ட் வந்து 14,500 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் இங்கே இருக்குது. எல்லா ஏஜ் லிமிட்டுக்கும் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SC STக்கு 5 years, OBCக்கு வந்துட்டு 3 years, PWBD அன்ரிசர்வ்டுக்கு வந்துட்டு 10 years வந்து இருக்குது. ஸோ மற்ற எல்லாருக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் மோடில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கான வெப்சைட் வந்து ssc.gov.in. ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் மை SSC அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் வந்து பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எந்த விதமான ப்ரீயாக முன்னாடி எடுத்து வச்ச ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக லைட்லாம் இருக்கிற இடத்துல நீங்கள் நின்று அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்கிட்டா வந்துட்டு போதும். அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 rupees வந்து ஃபீஸ் இருக்கும். உமன் கேண்டிடேட், அதுக்கப்புறம் SC ST இந்த மாதிரி PWBD எக்ஸ் சர்வீஸ்மென்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸப்ஷன்ஸ் வந்து உண்டு பேமெண்ட்டில். அடுத்து பேமெண்ட்டும் ஆன்லைன் மோடு தான். ஒன்று பீம் UPI இல்லைனா நெட் பேங்கிங், இல்லைனா விசா, மாஸ்டர் கார்டு, மாஸ்ட்ரோ இல்லைனா ரூபே டெபிட் கார்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அங்கேயே பார்த்த மாதிரி பேமெண்ட்டுக்கு வந்து July 5 தான் வந்துட்டு லாஸ்ட் டேட்டாக வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. அடுத்து கரெக்ஷன் பீரியட் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த கரெக்ஷன் பீரியடில் 2 டைம் நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணலாம். ஸோ அந்த கரெக்ஷனுக்கும் சார்ஜஸ் உண்டு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது 200 அண்ட் செகண்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு 500 வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்பராக டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்கே அப்படின்னு நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எக்ஸாம் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ சதர்ன் ரீஜனில் ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானாவில் எங்கெங்கே நீங்கள் அட்டென்ட் பண்ணலான்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு. பக்கத்தில் கோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக அடுத்து எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் 2 டயர்னு சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்க ஆன்லைனில் நடத்துவாங்க. ஆன்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து அட்டென்ட் பண்ண முடியாது. எந்த லொக்கேஷன் போட்டிருக்காங்களோ அங்கே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஆன்லைனில் அந்த எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். 2 டயர் எக்ஸாமு. ஃபர்ஸ்ட் டயரில் வந்துட்டு ரீசனிங் வரும் 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அதனால 50 மார்க்ஸ். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக இந்த மாதிரி நிறைய ஸ்டாட்டிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் 25 கொஸ்டின் கேட்பாங்க, 50 மார்க்ஸுக்கு வரும். ஆப்டிடியூட் 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், 50 மார்க்ஸ். அப்புறம் இங்கிலீஷ் வரும், அதுவும் 25 கொஸ்டின், அதுக்கும் 2 மார்க். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த Tier 1 வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு
டைம் வந்து 1 hour. ஸோ 60 minutesல நீங்கள் 100 questions வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு 0.5 மார்க்கு கரெக்டாக எழுதின கொஸ்டின்லேருந்து குறைப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதில் 0.5 வந்து என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து டயர் 2. ஸோ டயர் 1 கிளியர் பண்ணவங்களாம் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா டயர் 2க்கு வந்து போவீங்க. டயர் 2ல் மொத்தம் 4 செக்ஷன் வந்து உண்டு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, அதான் குவான்ஸு. அடுத்து வந்து ரீசனிங், ரெண்டுமே வந்து 30 கொஸ்டின். ஸோ 60 கொஸ்டினுக்கு 180 மார்க்ஸு. அண்ட் செக்ஷன் 2 வந்து இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் அவேர்னஸும், இது வந்து 45, இது வந்து 25. டோட்டலாக வந்து 70 கொஸ்டின். இதுக்கும் வந்து 3 மார்க்கு, டோட்டலாக வந்து 210 மார்க்ஸ். ஸோ டோட்டல் பண்ணிங்கன்னா 130 கொஸ்டின் வரும் செக்ஷன் 1 and 2. ஸோ ஒரு செக்ஷனுக்கும் உங்களுக்கு 1 hour வந்து டைம் இருக்கும். ஸோ இந்த 60 கொஸ்டினுக்கு 1 hour அண்ட் இந்த 70 கொஸ்டினுக்கு 1 hour வந்து டைம் இருக்கும். அடுத்து வந்துட்டு செக்ஷன் 3 வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், அது வந்து 20 கொஸ்டின் 60 மார்க்ஸ். இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு 15 minutes வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக வந்து செஷன் 2 வந்து செக்ஷன் 4 டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட். ஸோ உங்களோட என்ட்ரி லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக இதுக்கும் வந்து 15. ஸோ மொத்தமாக இந்த செஷன் 1ல 3 செக்ஷனுக்கும் சேர்த்து 2 hours 15 minutes. இந்த செஷன் 2க்கு மட்டும் தனியாக 15 minutes வந்து உங்களுக்கு டைம். இது வந்து பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் கேட்பாங்க, 200 மார்க்ஸ், 2 hours வந்து உங்களுக்கு டைம். இது வந்து எல்லாருமே எழுத வேண்டாம். யாரெல்லாம் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேப்பர் 2 வந்து இருக்கும். ஸோ பேப்பர் 1 and 2 வந்து செப்பரேட் ஷிஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நடக்கும், ஒரே ஷிஃப்ட்ல வந்து இருக்காது. பேப்பர் 1 and 2 ஒவ்வொரு ஷிஃப்ட்ல வந்துட்டு இருக்கும். பட் பேப்பர் 1 டயர் 1 கிளியர் பண்ண எல்லாருமே வந்து பேப்பர் 1 வந்து கட்டாயம் எழுதுவீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி பேப்பர் 1 வந்து கண்டிப்பா எல்லாருமே யாரெல்லாம் குவாலிஃபை ஆனீங்களோ பேப்பர் 1 கண்டிப்பா எழுதுவீங்க. பேப்பர் 1 அதாவது இப்போ நம்ம பார்த்தோம்ல டயர் 2ல பேப்பர் 1 4 செஷன் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த 4 செக்ஷன்லயும் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல செக்ஷன் 1, 2 and 3 அதாவது ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ், இந்த 3 செக்ஷன்லயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் வந்துட்டு போகும். தப்பா நீங்க எழுதுனீங்கன்னா கரெக்ட்ல இருந்து 1 மார்க் குறைப்பாங்க. அதுவே பேப்பர் 2ல இருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுக்கு வந்து 0.5 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுதான் வந்து சிலபஸ். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் ஜென்ரல் அவேர்னஸில், ஆப்டிடியூடில், இங்கே ரீசனிங்கில், அப்புறம் வந்து என்னென்னலாம் வந்து டயர் 2ல இருக்கிற இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த இது வந்து நான் உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க்ல வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இதுக்கு எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விஷன் அகாடமியில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வித் டெஸ்ட் எல்லாமே வந்துட்டு இங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.